ரைசலா இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாரும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி தேவனுடைய அன்பு. தேவ அன்பை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் எப்படி இருக்கார் என்றால் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறபடினாலே தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலே அவர் அன்பாக இருக்கிறார். பாவிகள் மேல் கூட அவர் அன்பாக இருக்கிறார். ஆகையால எல்லா மனிதனும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் இந்த உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், அவருடைய பாவங்களை இவர் சுமக்க வேண்டும், மரணத்தின் தண்டனை சிலுவிலை இவர் சுமக்க வேண்டும் சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவிலே ஒரு கொடுக்கிறார். அந்த அன்பு எவ்வளோ பெரிய ஒரு அன்பு பாருங்க. மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் தன்னைக்கிட்ட இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, பணமோ அல்லது பொருளோ எதோ வேணால் அவர்கள் மற்ற இடத்துல கொடுத்துருவாங்க. ஆனால் தனக்கு இருக்கிற ஒரே மகனை, தன் நேசிக்கிற ஒரே மகனை, தன் மேலே அன்பு வைத்திருக்க தன்னுடைய மகனை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் வேதம் சொல்லப்படுகிறது. அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளாக இருக்கிற நம்மேல் அன்பு வைத்தபடி அவர் குமாரனை சிலுவிலே மரணத்தின் தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே வைக்கப்படுகிறது. அப்போ தேவன் பார்த்தீங்கன்றால் அவர் அன்பாக இருக்கிற தேவன் மட்டுமல்ல, அங்கே வானத்திலிருந்து நான் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறேன் பெரிய சத்தம் மட்டும் சொல்கிற தேவன் அல்ல, தன்னுடைய கிரியிலே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் காண்பிக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமார சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுக்குறார். அதில் ஏசப்பா கூட அவர் கேட்குறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடும்னா நீங்கள் முடி செய்யும் என்று அவர் கேட்குறார். லாஸ்ட்டு கெத்தம தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். அதற்கு தேவனாய் கத்த மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னா, எல்லாருடைய பாவங்களை அவர் சுமக்க வேண்டும், எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் சொல்லி தான் அந்த ஜபத்துக்கு மாத்திரம் பிதாவாகி தேவன் பதில் கொடுக்கல. ஏனென்றால் தேவன் அந்த உலகத்தில் எல்லா நீதிமான் மேலே பாவியின் மேலே அன்பாகவே அவர் இருக்கிறார். அந்த அன்பை தன்னுடைய வார்த்தையில் மட்டுமல்ல, கிரியில் அவர் காண்பித்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கும் ஏசப்பா ஒரு வசனத்தை அவர் நமக்கு சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்குது. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற நாம், இயேசுவை ஆண்டவர் இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாம், நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயலும் நம்முடைய கிரிகள் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பு உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில் மாத்திரமல்ல, செயலில் கூட அன்பை நாம் புற ஜாதிகளுக்கு தேவ அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். நம்ம சபைக்கு ஒரு விசுவாசி வராங்க, அவங்களுக்கு ஒரு நேரத்தில் உடல்நலம் சரியில்லை, அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களால ரொம்ப முடியல, ரொம்ப அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தது. அவர்களுக்காக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்போது நான் கேட்டேன், உங்களுக்கு மகள்கள் யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யலையா, நீங்கள் எழுந்து கூட உங்களால் உட்கார முடியலையே, சாப்பிட முடியலையே அப்படின்னு. இல்லையா, மகள் வந்தாங்க, விசாரித்தாங்க, உடம்பு எப்படி கேட்டாங்க, நீ கவலைப்படாதம்மா, உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தவிர ஆனால் எந்த ஒரு உதவியும் செய்யலை. எல்லா பாத்திரமும் அப்படியே இருக்குது, ஒரு டீ கூட போட்டு கொடுக்கலன்னா. அப்போ பாருங்கள், அவங்க வாய் திறந்து வாயின் வார்த்தையினால அன்பை பேசினாங்க தவிர ஆனால் கிரியில் இல்லை. அவங்களுக்கு எழுந்து ஒரு தாய்க்கு ஒரு டீ போட்டு கொடுக்கணுமே, ஒரு உணவு கொடுக்கணுமே, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணுமே, செயலில் கிரியில் இல்லை, வாயின் வார்த்தையில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அப்படி நாம் இராதபடி ஏசப்பா நம்ம சொல்கிறாரு, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குது. நம்ம எல்லாரும் நம்முடைய வாயின் வார்த்தை மேலே செயலில் கூட கிரியில் கூட நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கப்பலில் அநேகர் பிரயாணம் பண்ணினார்கள். அதில் ஒரு நாத்திகன் ஒருவன் இருந்தான். நாத்திகன் என்பது கடவுள் இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதன். அந்த மனிதன் அதில் இருந்தான். எல்லாரும் பிரயாணப்பட்டு போனாங்க. அந்த கப்பலில் போகும்போது நல்லவங்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருந்தாங்க, வயதானவங்க எல்லாருமே அதில் பிரயாணப்பட்டாங்க. அதில் ஒரு கிறிஸ்துவர் ஒருவர் இருந்தார். அவர் பார்த்து என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய செயலில் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். வயதானவங்க ஏதாவது எடுக்க முடியலாம், அவங்களுக்கு போய் தூக்கி தண்ணி எடுத்துன்னு கொண்டு போய் உதவி செய்வார். யாராவது அந்த கப்பலில் குடிச்சிட்டு தள்ளாடி கீழே விழுந்து போய் கடந்தா அவரில் தூக்கி கொண்டு போயிட்டு அவர் ரூமில் படுக்க வைப்பார். அவருடைய செயல் எல்லாமே அவருடைய அன்பில் தான் அது இருக்கும். நல்லவர்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி அவர் செய்வார்.
அதை நாத்திகன் கடைசியாக அந்த கப்பல் அவங்க வந்த இடத்துல வந்த உடனே அந்த நாத்திகன் அந்த கிறிஸ்துவை பார்த்து கேட்டாரா, நீ ஏற்றுக்கொண்ட கடவுள் யார் என்று. அப்பா அவர் சொன்னாரா, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர்னு சொன்னாரா. அந்த ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் இந்த கப்பல் பிரயாணத்தில் நீ நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் செய்த நன்மையை நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் நான் நல்லவர்களுக்கு செய்வேன், கெட்டவர்களுக்காக செய்ய மாட்டேன். ஏன்னா குடிகாரன் இப்படி விழுந்து போய் கிடக்கிறானே, நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவனுக்கு கூட நீ போய் இறங்கி நீ செய்த உன்னுடைய நற்காரியங்களை, உன்னுடைய அன்பை நான் பார்த்தேன். ஆகியாலே உண்மையாக உன்னுடைய இயேசு அன்புள்ள தேவன். ஆகியாத நீ அன்பானை நடக்கிற அந்த தேவனை நானே விசுவாசிக்கிறேன் சொன்னார். அது போன்று நம்முடைய வாழ்க்கையில் சரி, எல்லா இடத்துல நம்ம அன்பை காண்பிக்க வேண்டும். சில பேர் அன்பை நான் யார்கிட்ட காண்பிக்காங்கன்னா, தன்னை நேசிற இடத்துல காண்பிப்பாங்க, இல்லை தனக்குன்னு உதவி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காண்பிப்பாங்க. எல்லாரிடத்துலையும் காண்பிக்க மாட்டாங்க. வார்த்தையில சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க, தவிர செயலில் கிரியில் இருக்காது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரிடத்தையும் நம்ம அன்பை காண்பிக்க வேண்டும். நம்ம செயலில் கூட காண்பிக்க வேண்டும். நம்ம கிரியில் கூட நம்ம காண்பிக்கணும். நம்ம உதவி செய்து நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும். அப்போது தேவனுடைய நாமம் மகிமை அடையும். இந்த வார்த்தை நிமித்தம் தேவனகத்தை தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.